Hey, Haida. This is Harfix 2.0. Today வந்து Unexpected Love இதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறேன். ஓகே போன பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அண்ட் நம்ம போன பார்ட்ல என்ன பார்த்தோம்னா லாஸ்டா நம்ம வயலும் தாங்கும் ஒரு கோவிலுக்கு போயிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ரெண்டு பேரும் அங்க அவங்களோட ஃபியூச்சர் அதாவது ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆர் ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களோட டிஸ்கஷன் நடந்திருக்கான். ஸோ அந்த டைம்ல தயாம் அப்படிவா எனக்கு கிளவுங்க வந்திருப்பாரு. ஸோ அதை எடுத்து நான் அந்த பாட்டு அப்படி கட் பண்ணி அண்ட் ஒரு நல்ல சீன்ல கட் பண்ணிட்டேன். எனக்கு புரியுது. பட் அதை நம்ம இங்கேருந்து ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா அனி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் ஹலோஃபிக்ஸ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரோஃபிக்ஸ் ஹரோஃபிக்ஸ் 2005. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இதோட லிங்க்ஸ் வந்து நான் என்னோட ப்ரொஃபைல்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோட வீடியோட கீழே டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்க இடத்துலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ரெண்டு சேனல் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ப்ளூடூத்தில் சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ நான் எப்படியும் என்னோட ஹெட்செட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அப்போது தாயாங் உங்களோட ஹேர் கிட்ட அவரோட கையை கொண்டு, அதாவது உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி அவரோட கையை அப்படியே கொண்டு வராரு. நீங்கள் அவரோட கண்ணை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அவரும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. ரெண்டு பேரும் ஆளுக்கால் பார்த்துட்ருக்கும்போதே கரெக்டாக உங்களோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே தாங்க பார்க்குறீங்க. ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஆக்வர்ட். அவர் அப்படியே உங்களோட ஹேரில் இருந்த ஒரு காஞ்சி போன ஃப்ளவர் அதை அப்படியே எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு, இது உங்கள் ஹேரில் இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் பார்த்துட்டே ஓகே புரியுது அப்படின்றீங்க. அவர் அப்படின்னும் போதே நீங்கள் அப்படியே கால் ஆன்சர் பண்ணி உங்கள் காதில் வைக்கிறீங்க. ஹலோ, ஆமாம் சொல்லுங்கள், எங்கடி போனேன்? எவ்வளோ நேரம்? காலேஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கே தெரிஞ்சிட்ருக்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா, கோவில் வந்திருக்கேன், நான் அப்படியே கெஃபே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை வருவேன், அப்படியும் ஒரு 7:30 ஆகும்மா. கோவில் போயிருக்கியா? நீ அப்படியெல்லாம் போக மாட்டியடி, இது என்ன புதுசாக இருக்குது, இதெல்லாம் புது பிஹேவியராக இருக்குது. இல்லைம்மா, ஜஸ்ட் சும்மா தான் வந்தேன். சரி, 7:30 மட்டும் பார்த்துட்ருக்காத, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வர வழியை பாரு, புரியுதா? ஓகேம்மா புரியுது அப்படின்னு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. அப்போது தாயாங் அப்படி உங்களை பார்த்துட்டு போகலாமா? போகலாம். சரி பா அப்படின்னுக்கிட்டே உங்களை நேராக அங்கேருந்து கூட்டி வெளியில் வர்றாரு. நீங்கள் வெளியில் வந்ததுமே அங்கே அந்த கோவிலெல்லாம் பூ எல்லாம் விற்பாங்கள, அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு அப்படி உங்கள் கிட்டே வந்துட்டு, அக்கா பூ வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவகிட்ட இருந்த ஒரு 2 முளைப்பூ அதை அப்படியே காட்டுறா. நீங்கள் அதை பார்த்துட்டே இல்லைம்மா வேண்டாம், அண்ணா அக்காவுக்கு பூ வாங்கி கொடுங்க, அக்கா பூ வச்சா அழகாக இருப்பாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கோவில் போயிட்டு வந்துட்டோம், இப்போ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போதே அந்த பொண்ணு, ஏங்கா கோவில் பொண்ணை தான் பூ வைக்கணுமா, அண்ணன் கையால் பூ வாங்கி வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் பிரியவே மாட்டீங்க, இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு அவள் உங்களை பார்த்து சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே,
ஒரு என்ன சொல்கிற அந்த சோல்ஃபுல்லாக சிரிச்சிட்டு, அம்மா நீ என்ன பண்ணுற? நானாக்கா, நான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது படிக்காமல் இங்கே வந்து பூ விற்றுக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவால் பூ டெய்லியும் விற்க முடியலக்கா, அதனால தான் ராத்திரி வேலையில் நான் விற்கிறேன், அம்மா பகல் வேலையில் விற்பாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறீங்க. ஆனாலும் அக்காவுக்கு இப்போ பூ வேண்டாம் அப்படின்னும் போதே அந்த பொண்ணு அப்படியே தாங்க பார்த்துட்டு, அண்ணா அன்னைக்கு பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு அழகாக சொல்கிறா. அப்போது தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, சரி கொடுமா எவ்வளோ அப்படின்னு கேட்டு அவரோட பர்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்கு மணி கொடுக்க போகும்போது நீங்கள் இல்லை இல்லை தான் வேண்டாம் அப்படின்னு அவர், இல்லை இட்ஸ் ஓகே நான் வாங்கித்தரேன், இல்லை என்கிட்ட மணி இருக்கு, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த பொண்ணு உடனே உங்களை பார்த்துட்டு, இல்லைக்கா அண்ணன் வாங்கி தரது தான் முறை, அதுதான் சாங்கியம், அந்த மாதிரி நடந்தால் தான் ரொம்ப நல்லது, நான் அண்ணக்கிட்டே பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னுக்கிட்டே அவள் அப்படியே தாயாங் கையில் அந்த பூவை கொடுத்துட்டு தாயாங்கிட்டேருந்து மணி வாங்கிக்கிறா. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே தாயாங்க பார்க்குறீங்க. தாயாங் எதுவுமே பேசலை, அவரோட கையில் அவரோட 2 கையிலையும் அந்த ஃப்ளவரை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அப்படி உங்கள் கைக்கு அவர் அதை நீட்டுறாரு. அவர் நீட்டும் போது ஒரு என்ன சொல்கிறார், க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே அவரோட கையில் இருக்கிறத வாங்கி அப்படியே உங்கள் ஹேரில் அதை பின் பண்ணுறீங்க. அப்போ அவர் அந்த டைமில் தான் பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பைக்கில் ஏறி உக்காந்துட்டு அப்படியே அந்த கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கண்ணாடியோட அந்த ரிஃப்ளெக்ஷனில் நீங்கள் தெரியுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி அந்த பூவை அழகாக உங்கள் வாயில் இருக்க கிளிப் எடுத்து அதை அழகாக வச்சு குத்தி கொள்றீங்க. அப்போது அவர் உங்களை அப்படியே அழகாக பார்த்துட்ருக்காரு. அப்போது உங்கள் நெத்தியில் பொட்டு இருந்திருக்காது. அப்போது அவர் அப்படி உங்களை பார்த்துட்டு, பொட்டுங்க பொட்டு அப்படின்னும் போதே நீங்கள் அப்படியே எட்டி அந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட நெத்தியில் பொட்டு இருந்திருக்காது. அப்போது நீங்கள் எல்லாம் அங்கேயும் விழுந்திருக்கும். நான் மார்னிங் வச்சதில் அந்த அந்த கம் அந்த ஒட்டு இல்லாமல் போயிருக்கும். அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே ஓகே அப்படின்னுக்கிட்டே, சரி ஏறி போகலாம், இருக்கேன் அப்படின்க்கிட்டே நீங்களும் பைக்கில் ஏறி இருந்துடுறீங்க. ஸோ அவர் நேராக அவரோட பைக்கை ஒரு ரோட் சைட்லேயே அந்த ஜும்கா, அப்புறம் நெத்தியில் வைக்கிற பொட்டு, காப்பு, வளையல், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு குட்டி கடை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அவரோட பைக்கை நிறுத்துறாரு. நீங்கள் அவரை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் எதுவுமே பேசலை. நேராக அதுக்கிட்ட போயிட்டு அதில் ஒரு குட்டி அழகாக மூன் டைப்பில் ஒரு பொட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பொட்டை பார்த்து அதை அப்படியே பிக் பண்ணிக்கிறாரு. அதை பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஜும்கா செட்லேயே வந்து ஒரு அழகான ஜும்கா இருந்திருக்கு. ஒரு சில்வர் கலரில் அந்த என்ன சொல்கிற அந்த அது பார்க்கவே யூனிக்காக அங்கே இருக்கிற செட்லேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கு. ஸோ அவர் அதை ஒன்று பிக் பண்ணிவிட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே வராரு. அவர் உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி தானே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்காது, அந்த பொட்டு வாங்குறதெல்லாம் விளங்கியிருக்காது. அவர் ஏதோ ஜும்கா வாங்குறார் அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பீங்க. அவர் அப்படி அதை எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே வந்துட்டு அந்த பொட்டு அந்த இது இருக்கும்ல அந்த கார்டு, அதை அப்படியே உங்கள் கைக்கு நீட்டுறாரு. நீங்கள் அதை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்கும்போதே இது உனக்கு தான் அப்படின்னு உங்கள் கையில் அதை வைக்கிறாரு. நீங்கள் எனக்கா? ஆமாம் உனக்கு தான், வச்சுக்கோ. இல்லை ஏன் இதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ இல்லை வச்சுக்கோ, அழகாக இருக்கும். ஓகே அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படி அந்த பைக்கில் இறங்கி தானே நின்று இருப்பீங்க.
ஸோ நீங்கள் குனிஞ்சு அந்த கண்ணாடியை பார்த்த மாதிரி அந்த பொட்டை அப்படியே உங்கள் நெத்தியில் வச்சுட்டு அப்படியே திரும்பி அவரை பார்க்குறீங்க. அவர் அதை பார்த்துட்டே அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, தேங்க்யூ. அப்புறம் ஜும்கா உனக்கு தான். எனக்கா? நான் நீங்கள் ஜோயலுக்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, உனக்கு தான் வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அவரோட கையில் இருந்த அந்த ஜும்காவை வாங்கி அப்படி அந்த கண்ணாடியிலேயே அதை உங்களுக்கு வச்சு பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே திரும்பி தயங்க பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. தான் உங்களையே இப்படி ஸ்டன்னாகி பார்த்துருந்துருப்பாரு. அவர் அதை பார்த்துட்டே அழகாக இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே தேங்க்யூ. நீ இதை போட்டுக்கிறியா? ஜும்காவையா? ஆமாம், நீ இப்போது போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜும்கா போட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஜும்காவை அப்படியே கலட்டி அப்படியே தயாங்கோட கையில் வைக்கிறீங்க. தயாங் அழகாக அதை ஹோல்ட் பண்ணி அவரோட கையில் வச்சுருக்காரு. அதாவது அவர் ஆல்ரெடி வாங்கின ஜும்காவும் அவரோட கையில் தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கலட்டிட்டு அவரோட கையில் அந்த ஜும்காவை வைக்கிறீங்க. ஸோ அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அதை எடுத்து அவரோட கையில் வச்சுட்டு அவரோட கையில் அவர் வாங்கிட்டு வந்த ஜும்காவை அப்படியே அதை எடுத்து உங்கள் காதில் அப்படியே போடுறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் அவரோட கையில் இருக்க அந்த ஜும்காவை வாங்கி உங்களோட பேக்கில் போட்டுட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறீங்க. அவர் இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஜும்கா அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ தான் அந்த ஜும்கா ரொம்ப அழகாக இருக்குன்றேன். தேங்க்யூ. இருக்கட்டும், சரி போகலாமா? எங்கேயும் கேஃபே ஒரு ஜூஸ் குடிக்க போகலாமா? ஏதாவது மில்க் ஷேக் குடிக்க போகலாம் தான். ஓகே போகலாம் அப்படிங்கிறாரு. அழகாக நீங்கள் அவரோட பைக்கில் ஏறி உட்கார்றீங்க. இந்த டைம் அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நீங்களே அவரோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவர் அதையும் பார்க்குறாரு. ப்ளஸ் நீங்கள் இப்போது ஹெல்மெட் போட்டிருந்துருக்க மாட்டீங்க, பிகாஸ் நீங்கள் பூவெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல. ஸோ ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டீங்க, ஹெல்மெட் அவர் தான் வச்சுருந்துருப்பார். ஸோ நீங்கள் அப்படி பின்னுக்கு உட்காந்துருக்க அப்படி பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் அந்த பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த அந்த என்ன சொல்கிற அந்த பைக்கோட அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷனில் நீங்கள் அவருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது, ப்ளஸ் அவங்களோட ஹேர் அப்படியே காற்றுல பறக்கிறது, அந்த ஜும்கா ஆடுறது, இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட பைக் நேராக ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி, அங்கே அந்த மில்க் ஷேக் அந்த மாதிரியெல்லாம் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெஃபே மாதிரி ஒன்று தான். ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே போனால் அங்கே இருக்க ஆம்பியன்ஸ், அப்புறம் அங்கே இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கெஃபே தெரியுமா அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவரோட மனசுக்குள்ளே எனக்கு தான் தெரியுமே, தெரிஞ்சு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வெளியில் அப்படியா, எனக்கு தெரியாது, எனக்கும் இந்த கஃபே ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லை அப்படின்னு அவர் ஆமாம் அப்படின்னுக்கிட்டே அங்கே ஒரு சீட்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அந்த டேபிளில் 2 பேர் மட்டும்தான் உட்கார முடியும். அண்ட் அது எப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே உட்காந்து காஃபி ஓர் என்னவாவது ஆர்டர் பண்ணி குடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சீட்டிங். ஸோ நீங்கள் அதில் தான் போய் உட்காடுறீங்க, பிகாஸ் உங்களுக்கு அதுதான் உங்களோட ஃபேவரெட் ஸ்பாட். ஸோ நீங்கள் அப்படி அங்கே போய் உட்காடுறீங்க. அப்போது
அவர் அப்படியே அங்கே போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நேராக வந்து உங்களுக்கு முன்னால் உட்கார்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? ஆ, கொடுத்துட்டேன். பட் நான் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லலையே. உனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் தானே பிடிக்கும், எனக்கு தெரியுமே. நீ இங்கே வந்தால் அது தானே குடிப்ப. ஆ ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ தோயோ வளரிட்டியே. இல்லை, இங்கே வரவங்க மோஸ்ட்லி அதுதான் குடிப்பாங்க, பிகாஸ் அதுதான் இங்கே ஃபேமஸ். அதனால சின்ன கெஸ்ஸிங், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓ ஓகே ஓகே, அப்போ நீங்கள் அதுவா குடிப்பீங்க? நான் எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பிடிக்கும். ஸோ நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணேன். ஓ ஓகே. ஆமாம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் அப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டுருக்கேன். அது பக்கத்து ஊரில் தான் இருக்குது. ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு லீவுக்காக வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். ஓ ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா என்ன? இல்லை, அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக இப்படி சுற்றிட்டுருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஓகே. ஆமாம், உனக்கு யாரையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு அவர் உங்ககிட்ட கேட்கும்போதே சரியா அவரோட மொபைலுக்கு கால் வருது. ஸோ அவர் அந்த காலை பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் கால், நான் பேசிட்டு வரேன். ஓகே பேசுங்க அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் அங்கேருந்து எழுந்து வெளியில் எங்கேயும் போய் பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான அந்த கஃபேயில் சாரி. அப்போது அவர் அப்படி அந்த இடத்துல இருந்த மாதிரி காலை ஆன்சர் பண்ணி, சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் அந்த ப்ராஜெக்டுக்கு இந்த அமௌண்ட் போட்டுருங்க. ஆமாம். அப்புறம் அந்த பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாம் என்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி பார்த்துருங்க அப்படின்னு அவர் வெளி வியூவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களோட கன்னத்தில் கையை வச்சுட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டைமிங்கில் எனக்கு ஒரு பாட்டு மைண்டுக்குள்ளே வருது. ஸோ நான் அந்த பாட்டு பாடுறேன். கேவலமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, முன்னமே மன்னிப்பு கேட்டுடுறேன். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஒரகராதே, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி, கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன், கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சோட்டில் முகம் புதைப்பேன், வேறென்ன வேண்டும் அழகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழேழு ஜன்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் அருகே நான் வாழ வேண்டும். ஸோ நீங்கள் இப்படி
ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு வெயிட்டர், எக்ஸ்கியூஸ் மீ மேம், யுவர் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணதை அப்படியே கொண்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டே தேங்க்யூ அப்படின்னுக்கிட்டே அதை அப்படியே எடுத்து உங்களோட டேபிளில் வைக்கிறத பார்த்துட்டு தேங்க்யூ ப்ரோ அப்படிங்கிறீங்க. அவரும் ஓகே மேம் அப்படின்ட்டே அங்கேருந்து போகிறாரு. ஸோ அவர் அந்த வெயிட்டர் வந்து கூப்பிடும்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரி, அதாவது ஃப்ளின்ச் ஆகி நீங்கள் அந்த வெயிட்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை தயங்கும் கவனிச்சிருந்துருப்பார். அவர் அப்படி ஓகே ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னுக்கிட்டே அந்த காலை அப்படியே கட் பண்ணிவிட்டு என்னாச்சு வயன், எதுவும் எனிதிங் ராங்? இல்லை எதுவும் இல்லையே. ஏன்? இல்லை அந்த வெயிட்டர் வந்து கூப்பிடும்போது ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுதான். இல்லை நான் வெளியில் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு வந்து கூப்பிட்டதும் ஒரு மாதிரி பயந்துட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. நான் கேட்டதுக்கு நீனும் ஆன்சர் சொல்லலை. என்னது? எனக்கு யாரையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஒருத்தரை பிடிச்சி இருந்துச்சு இன் மை பாஸ்ட், பட் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோத்துக்கு நான் வேர்த்தானாலும் கிடையாது. அவரோட அழகுக்கு அவருக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க. நான் அவருக்கு சூட்டபிளான பொண்ணு இல்லைன்னு எனக்கே தெரியும். ஸோ நானே அந்த ரேஸில் இருந்து என்னை நானே விளக்கிக்கிட்டேன். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேர்ள் கிடைப்பாங்க. ஏன் நீ அந்த மாதிரி நினைக்கிற? உனக்கு என்ன குறைச்ச? நீ போய் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் இந்த ஹோல் திங்கும் தாங்க நினச்சி தான் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அது அவருக்கும் புரியுது. அவர் அப்படி கேஷுவலாக போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு உங்ககிட்டே சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். வாங்க. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, இல்லை அவருக்கு பர்ஃபெக்டான பொண்ணு நான் கிடையாது. ஏன் நீ இதை அந்த பையன்கிட்ட சொல்லினியா என்ன? இல்லை இல்லை சொன்னதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன, சொல்ல வேண்டியது தானே. இன்னும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் வரல. அப்படி வந்துச்சுன்னா சொல்கிறேன் இன் மை ஃப்யூச்சர். ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ், அப்படி நீங்கள் அப்படியே அவர் பார்க்க அவரும் உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட சாக்லேட் மில்க் ஷேக்கை குடிக்கிறீங்க, அவரும் அவரோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை குடிக்கிறாரு. இப்படி உங்களோட டைம் அந்த இடத்துல ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் அப்படி உங்களை பைக்கில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தியிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே பைக்கில் இறங்கிட்டு பாய், பாய், பார்த்து பத்திரம். சார், என்னை வீட்டுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க, இதுக்கு மேலே நான் பத்திரமா போக வேண்டாம், நீங்கள் தான் பத்திரமா போகணும். நான் பத்திரமா போய்ப்பேன். ஓகே, அப்போது வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்கள். பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே திரும்பி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் திரும்பி அவரை பார்த்துட்டே, போங்க நான் போகிறேன். இல்லை நீ போ, நான் போகிறேன். சார், நீங்கள் என்னை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் போங்க, அப்புறமா நான் போகிறேன். புரியுதா? சரி, நான் போகிறேன். பாய்.
நாளைக்கு காலேஜ் போகணுமா? சார், நாளைக்கு சாட்டர்டே, காலேஜ் கிடையாது. அப்போது உன்னை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வரியா? வரணுமா? வந்தால் நல்லாயிருக்கும். மேடத்துக்கு ஓகேனா வரலாம். ஓகே சார், நான் வரேன் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓகே பாய் பாய் அப்படிங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்ன சார், வீட்டை போகிற ஐடியா இல்லையா? வேணா ஒரு பாயும் தலைவாணியும் கொண்டு தரட்டுமா? இங்கே பாய போட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, எங்கடி இவ்வளோ நேரம் ஊர் மேய்ஞ்சிட்டு வர? சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சாரிம்மா அப்படின்னு அப்படியே போயிட்டு உங்கள் அம்மாவை அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா, கையேறி, என்ன இது புதுசாக இருக்குது? ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். என்னடி பூவெல்லாம் வச்சு லட்சணமாக இருக்க? அதான் சொன்னனே, கோவில் போனேன்னு. அதுதான், அங்கே ஒரு பொண்ணு பூ விற்றுட்டு இருந்தா. என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தான் பூ. சி பே, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, ஏம்மா நீ பெத்த பொண்ணு தானே, நான் சொன்னால் ஏன் நம்ப மாட்டேங்கிற? நீ சொல்கிறது நம்புகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் நம்ப முடியும் அப்படின்னுக்கிட்டே அவங்க அப்படியே உள்ள கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அப்படியே உங்களை எட்டி பார்த்துட்டு, என்ன குக் பண்ணிட்டு? ஒன்றும் வேணாம்மா, நான் வரும்போது சாக்லேட் மில்க் ஷேக் குடித்தேன், எனக்கு வயிறு ஃபுல் போதும். சரி ஓகே, நீ போ. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கூப்பிடாத, நான் தூங்க போகிறேன். சரி அப்படின்னு நீங்கள் அப்படி நேராக உங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே ஒரு டவலை கட்டிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. அந்த டைம்னு பார்த்து உங்களுக்கு கால் வருது. பார்த்தா அதில் தயாங் தான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ என்ன செய்கிறீங்க மேடம்? நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஓ, குளிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாம். ஏன் இன்னும் சார் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? நான் இப்போ தான் வீட்டை வந்தேன். வீட்டை வந்ததோ உனக்கு தான் கால் பண்ணுறேன். நீ தானே சொன்ன சொல்லி வீட்டுக்கு போனதும் அதுதான் உனக்கு கால் பண்ணேன். சார் குட் பாயாட்டம் பிஹேவ் பண்ணுறீங்களே. ஆமாம், நான் எப்போவுமே குட் பாய் தான். குட் பாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அதை கேட்டுட்டு, ஆமாம் நீங்கள் குட் பாய் தான் அப்படின்னு அவர் அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்டே, அப்புறம் 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 என்ன சார் அப்புறம்னே சொல்லிகிட்ருக்க போகிறீங்களா? என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஓகே, நீங்கள் நாளைக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? அது சஸ்பென்ஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் நேரில் போய் தான் சொல்லணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? எங்கே போகிறேன்னு சொன்னால் தானே நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வருவேன். நீ கேஷுவலாக காலேஜுக்கு போகிற மாதிரி ரெடியாக, அப்படி ரெடியானாலே போதும், எக்ஸ்ட்ரா பால்லாம் ரெடியாக வேண்டாம். அப்படி என்ன ஸ்பேஸ்? அப்படி பார்த்தியா, அப்படி சுற்றி எப்படி வாரீங்களா தலைவி? தலைவியா? ஆமாம்
தலைவி நீங்கள் தான். நான் தலைவியெல்லாம் கிடையாது, நீங்கள் தலைவி தான். அப்போது நீங்கள் தலைவர், ஓகே அப்படின்னு அவர் தலைவரா? ஆமாம் தலைவரே அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டேன். ஓகே தலைவி சொல்லுங்க, அப்புறம் வேறு என்ன வேணும்? வேறு என்ன அப்படின்னு நீங்கள் அப்படி திங்க் பண்ணுறீங்க. அப்போது சரியா உங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அதை உங்கள் அம்மா தான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டு ஒரு குட்டி என்வலப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ குட்டி கவர் மாதிரி. ஸோ அதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுருக்க மாதிரி ஒரு கவர். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வயன், இது அந்த நீ பார்த்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, நீ இதை பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்ல அப்படின்னும் போதே நீங்கள் அம்மா நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு வேண்டாம் கல்யாணம், பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லு. உன்கிட்ட நாங்கள் ஆப்ஷன் கேட்கல, உன்னோட ஒப்பீனியன் கேட்கல. நீ பார்த்துட்டு சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா கேட்கல, பார்த்துட்டு நீ பார்த்தா போதும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டேன், அம்மா ப்ளீஸ் ஸ்டாப் இட். இங்கே பார் வயன், என்ன நடந்தாலும் அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வர்றது தான். என்ன நடந்தாலும் அது நடக்கும். உனக்கு தெரியும்ல அம்மா என்ன பண்ணுவேன்னு. அம்மா ப்ளீஸ் அப்படின்னும் போதே அவங்க எதுவுமே பேசாமல் அந்த ஃபோட்டோவை கொண்டு உங்கள் கிட்ட வச்சுட்டு அப்படி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ தான் அவங்க இதெல்லாம் காலில் கேட்டுட்ருக்காரு. அப்படியே தான் நீ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம்ல. இல்லை தலைவரே வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்படி விட்டெறிகிறீங்க. அது எங்கேயோ பறந்து போகுது. அப்போது அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறேன், அதை எங்கேயோ எரிஞ்சிட்டேன், காணோம், என் கண்ணிலேயே படலை. என் கண்ணில் படாமல் இருக்கிற வரைக்கும் ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே தலைவி, ஆர் யூ ஹாப்பி? அப்புறம் எனக்கு டேட் என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? இந்த டேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரொம்ப 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 ஹாப்பி. பிகாஸ் நான் இந்த மாதிரி யார் கூடயும் வெளியிலலாம் போனது கிடையாது. போகிறேன்னா ஜோயல், ரித்து, அப்புறம் ஜங்குக், இவங்க கூட தான் போவேன். இப்படி ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி போகிறேன். ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பைக் ரைட் ப்ளஸ் ஒரு கோவில் டெம்பிள் டேட், அப்புறம் ஒரு சின்ன கஃபேல ஒரு ட்ரிங்க், இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. அப்படியா? பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே தலைவி, அப்போது 4 அந்த ஸ்பாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, நான் அப்போது தூங்குறேன். மார்னிங் எந்திரிக்கணும்ல. ஓகே தூங்கு. ஓகே, குட் நைட். குட் நைட் அப்படின்னு நீங்கள் அப்படி காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை உங்களோட ஃபேஸை கவர் பண்ண மாதிரி வச்சு அப்படியே சையாகிறீங்க. அவர் அப்படியே அந்த காண்டாக்டை பார்க்குறாரு. ஸோ அந்த காண்டாக்டில் அவர் தலைவி அப்படின்னு தான் உங்களை சர்வ் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் எங்கால் அந்த காண்டாக்டில் தயாங் அப்படின்னு தான் சர்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு தலைவர் அப்படின்னு சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே தூங்கிடுறீங்க.
ஸோ இப்போ மார்னிங் ஆகுது, நீங்கள் பரபரப்பாக எழுந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. சும்மா நார்மலான கேஷுவலான ட்ரெஸ். நான் அதோட பிக் வந்து இதில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு செயின், அப்புறம் ஒரு ப்ரேஸ்லெட் இந்த மாதிரி தான் வேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே அப்படியே இறங்கி வர்றீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்க. என்னடா இவ இவ்வளோ காலையில் இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு எங்கே போகிறா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எழுந்து ரெடி ஆகினது 5 o'clock. அவங்க உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க யூஸ்வலாகவே எழுந்துருவாங்க. அப்போது உங்களை பார்த்துட்டே எங்கே போகிறேன்? என் ஃப்ரெண்ட் கூட வெளியில் போகிறேன். மார்னிங்கா? ஆமாம். ஆனால் வயன் ஒன்று இன்னும் கொஞ்ச நாளாக பொண்ணு பார்க்க வராங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய்ட்டு வரேன். எப்படியும் வந்துடுவேன், மதியத்துக்கெல்லாம் வந்துடுவேன். எனக்கு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிடுறேன். ஆனால் வயன் ஏதோ சரியில்லை. மா சும்மா இருமா அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே வெளியில் போகிறீங்க. ஸோ உங்களோட தெரு முக்கில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே தயாங்கிட்ட போயிட்டு ஹாய் ஹாய் தலைவி அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டு ஹாய் தலைவரே, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க எவ்வளோ விடிய காலையில்? அது ஒரு இடத்துக்கு தலைவி, போகலாமா? போகலாம் அப்படின்னு அவர் ஓகே அப்படின்னுக்கிட்டே உங்களை அவரோட பைக்கில் ஏற்றிட்டு அப்படியே அங்கேருந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இந்த முறை டபுள் சைட் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தூக்கமாக வருமா? நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ண மாதிரி அவரோட அந்த முதுகு இருக்குல்ல, அதில் அப்படியே சாஞ்சிருக்கீங்க. அப்போது அவர் உங்ககிட்ட நீ எங்கே போகிறோம் எல்லாம் கேட்க மாட்டியா? அதான் கேட்டேனே, நீங்கள் சர்ப்ரைஸ்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுறது? ஒரு பிரயோசனமும் இல்லை. ஸோ நானும் விட்டுட்டேன். பார்ப்போம், எங்கேயும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட்டி போயிட்டு சேஃபாக கூட்டி வருவீங்கன்னு நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ட்ரஸ்ட் பண்ணுறியா? ஆமாம், உங்கள் கூட தானே வரேன். ஸோ உங்களை தானே ட்ரஸ்ட் பண்ணணும், வேறு யாரை ட்ரஸ்ட் பண்ணணும்? தேங்க்யூ. ஹே, என்ன எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் ட்ரஸ்ட் பண்ணுற. ஏன் ஜோயல் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாளா? அவள் என்னை நம்பி ஒரு பைக்கில் கூட ஏற மாட்டா. அவளுக்கு பயம் நான் அங்கேயும் கொண்டு போய் அவளை விழுத்தி விட்டுருவேணுன்னு. நீங்கள் உண்மையாவா? ஆனால் நீங்கள் நல்லா தானே பைக் ட்ரைவ் பண்ணுறீங்க. இல்லை, அவள் இருக்கும்போது வேணும்னே பைக்கை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவேன். அதுதான், அவள் என்னை ட்ரஸ்ட்டே பண்ண மாட்டா, எப்போவுமே பண்ண மாட்டா. ரொம்ப ஃபன்னாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது. மேபி எனக்கும் ஒரு பிரதர் இருந்திருந்தா நானும் இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். பட் எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் தான் தனியாக பிறந்துட்டேனே. ஸோ இது மாதிரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாதா? அவள் டெய்லி வந்து காலேஜில் சொல்லுவாள், அப்படி பண்ணாங்க அண்ணா, அப்படி பண்ணான்னு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கே அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் ஜங்குக் உன்னோட அண்ணன் தானே அவன்? ஆமாம், அவன் என் அண்ணன் தான். பட் அவன் சித்தி பையன். ஸோ எனக்கும் அவனுக்கும் என்ன சொல்கிறேன், அண்ணங்கிறத தாண்டி அந்த அந்த போன் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறேன், வேறு வீட்டில் இருக்கோம். பட் இது மாதிரி ஒரே வீட்டில் இருந்தால் அந்த இதெல்லாம் விளங்காது தானே. அந்த அந்த ஃபன் ஆல்வேஸ்
கூடவே இருக்கும். பட் உங்களோடது மாதிரி எங்கள் ரிலேஷன்ஷிப்போ எங்கள் பாண்டோ இருக்காது அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ இப்படி அந்த ரைட் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவரோட பைக் நேராக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பைக்கில் இருந்து இறங்கிட்டு, வாவ், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, நான் இது மாதிரி ஒரு இடத்த இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியும் நீ பார்த்துருக்க மாட்டேன்னு, இது எங்களோடது தான், சீரியஸ்லி இது உங்களோட ஸ்பேஸா? ஆமாம், இது எங்களோட பர்ஃப்யூம் பிஸ்னஸ்க்காக நாங்கள் க்ரியேட் பண்ண இடம், ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து சொல்கிறீங்க. அதோட வியூ எப்படி இருக்குன்னா, அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ சுற்றி வர எல்லா இடமும் ஃப்ளவர்ஸ் தான். ப்ளஸ் அது கூடவே பக்கத்துலேயே அந்த ஃப்ரூட்ஸ் அதுகளெல்லாம் மேக் பண்ணுற, அதாவது ஃப்ரூட்ஸ் அதோட அந்த கார்டன் மாதிரி இருக்குது. அதோடு சேர்த்த மாதிரி ஃப்ளவர் கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதோட வியூ எப்படி இருக்குன்னா, அதை பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கும்போது அந்த இடத்துல சூரியன் ரைஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இந்த இடத்துலையே அப்படியே இருந்துடலாம் போல் இருக்குது, இப்படியான ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி, குட்டியாக ஒரு வீடு கட்டி நம்ம ஹஸ்பண்டோடையோ அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படி நடந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட ஃபோனை அவரோட கையில் கொடுத்துட்டு, ஏன்னா அவர் பிக் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவர் உங்கள் ஃபோனை பார்த்துட்டு, இந்த ஃபோனில் பிக் அவ்வளோ நல்லா வராது, நான் என்னோடய ஃபோனில் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் அவரோட ஃபோன் எடுக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பிராண்ட் நியூ ஃபோன் வச்சுருக்காரு. ஸோ அதில் அப்படியே கேமராவை ஓப்பன் பண்ணி அப்படியே உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாரு. நீங்கள் அழகழகாக போஸ் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு அப்படியே அந்த கேமராவையும் பார்க்குறாரு. அவருக்கு அவரை அறியாமலேயே அந்த ஒரு ஸ்மைல் ஒன்று அவரோட ஃபேஸில் அப்பேர் ஆகுது. அவர் அப்படி அழகாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு, ஆமாம் ஃபோட்டோ கட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் அந்த ஃபோட்டோவை உங்ககிட்ட காட்டுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக நிற்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கும்போதே அவர் அப்படியே உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கும்போதே அப்போது நீங்கள் அப்படியே தடுமாறி கீழே விழுகிற மாதிரி போவீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. அப்படியே அவர் உங்கள் கிட்ட வந்து உங்களோட லிப்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. அவரை கிஸ் பண்ண, நீங்களும் கிஸ் பண்ண, அப்படியே அங்கே 2 பேரோட மூச்சும் அடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நிற்கிறீங்க. அப்போது அவர் உங்களை பார்த்துட்டு, வயன் அது அது வந்து இல்லை, இட்ஸ் ஓகே, நானும் தானே. வயன் நீ நினைக்கலாம், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு. இல்லை புரியுது, இல்லை புரியுது எனக்கு அப்படின்னு அவர், இல்லை இது வச்சு நான் ஒன்று, இல்லை புரியுது எனக்கு தான், நீங்கள் சொல்ல வர்றது இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அவங்களுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு.
இட்ஸ் ஓகே, நோ நோ ப்ராப்ளம் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் திரும்பி அப்படி முன்னுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தாயம் எங்களை மனசுக்குள்ளேயே ஏன்டே, ஏன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படி உங்களோட டைம்ஸ் ஸ்கிப் ஆகுது. எனக்கு உங்களோட பொண்ணு பார்க்க வர நாளைக்கு முதல் நாள் தான் காலில் இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட, தலைவரே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தலைவரே, என்னென்னு தான் இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ண போகிறணும் அப்படின்னு அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திங்க் பண்ணிக்காத, நான் வரேன் வீட்டுக்கு. நீ என்ன செய், ஒரு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களெல்லாம் வரட்டும், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு முன்னாலேயே நான் உன்னை என் பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன், ஓகே? உன்னை என் பாய் ஃப்ரெண்டு இன்ட்ரோ பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதுவும் வந்தவங்களுக்கு முன்னால் அப்படின்னு அவர், ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், ஓகே? ஓகே ஓகே, நாளைக்கு டைமுக்கு வந்துரு, லேட் பண்ணிடாத. டைமுக்கு வந்துடுவேன். ஓகே, அப்போது குட் நைட் அப்படின்னு அவர், குட் நைட். ஓகே அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அந்த காலை அப்படியே கட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ மார்னிங் ஆகுது. உங்கள் அம்மா தான், வயன் எந்திரிடி, உன்னை அலாம் வச்சுட்டு படுக்க சொன்னேன் பாரு, எவ்வளோ லேட் ஆகுதுன்னு, எந்திரி அப்படின்னு உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் எடுமா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸும் இல்லை, 1 செகண்டும் இல்லை, எந்திரி அப்படின்னு உங்களை எழுத்துக்கிட்டு நேராக பாத்ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு, நான் உனக்கு அந்த பிங்க் சாரீ எடுத்து வச்சுருக்கேன், அதை வேர் பண்ணிடுறேன். அம்மா சாரியா, நான் ஷல்வார் போட்டுக்கிறேன். இல்லை சாரீ தான் போடணும், பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே எதுவுமே பேசலை. அப்படியே இந்த சாரீ எடுத்து கட்டுறீங்க, ஹேரை லூஸ் ஹேர் விடுறீங்க, ஒரு குட்டி செயின், கையில் ஒரு ரிங், இதெல்லாம் போடுறீங்க. போட்டுட்டே அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்க்குறீங்க. அதில் தாயம் உங்களுக்காக வாங்கி கொடுத்த அந்த ஜும்கா ப்ளஸ் அந்த பொட்டு, அது ரெண்டும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வாங்கி கொடுத்த அந்த பொட்டை எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறீங்க. வச்சுட்டு அப்படி அந்த இயரிங் எடுத்து, அதாவது தாயம் வாங்கி கொடுத்த அந்த ஜும்காவை எடுத்து உங்கள் காதில் போடுறீங்க. அப்படியெல்லாம் போட்டுட்டு ஒரு மைல்டான மேக்கப் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க நெகத்தை கடிச்சிட்டு ஃபோன் எடுத்து தாயங்குக்கு கால் பண்ணுறீங்க. பட் தாயம் காலை ஆன்சர் பண்ணல. நீங்கள் ஒரு மாதிரி டென்ஸ்டாக ஆகிடுறீங்க, என்னடா இந்த பையன் கால் ஆன்சர் பண்ணுறான் இல்லையேன்னு. நீங்கள் அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கால் ஆன்சரே ஆகலை. கொஞ்ச நேரத்தில் அவரோட ஃபோன் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. நீங்கள் என்ன இந்த பையன் காலே ஆன்சர் பண்ணுறான்ல அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஜோயலுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ ஜோயல் அப்படியே கால் ஆன்சர் பண்ணிவிட்டு, சொல்லுடி. அம்மா அண்ணன், உன் அண்ணன் எங்க? அண்ணா ஊருக்கு கிளம்புறானே. ஊருக்கா? என்னாச்சு? ஏதோ பிஸ்னஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு. பட் இன்னைக்கு இந்த பொண்ணு பார்க்க வராங்களே, அவருக்கு தெரியுமே. பட் அவன் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் டி, அவசரமாக கிளம்பி ஊருக்கு போகிறான். அப்போது வரமாட்டாரா? வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, நான் இதை எப்படி டீல் பண்ணிப்பேன் அப்படின்னும் போதே அங்கே ஜோயலோட அம்மாவோ, ஜோயல் சீக்கிரமாக வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரிடி, அம்மா கூப்பிட்றாங்க,
நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு அவள் காலை கட் பண்ணிடுறா. நீங்கள் உங்களோட நெகத்தை கடிச்சிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படியே நேராக உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி சாரீ கட்டியிருப்பீங்க அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் பிக் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு கதையை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகே? அப்படியே உங்ககிட்ட வந்து இங்கே பார்வையின் கீழே போயிட்டு ஆம்பளை பசங்க மாதிரி மண்டையை நிமித்திட்டுலாம் நிற்கக்கூடாது. தலையை குனிஞ்ச மாதிரி காஃபியை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு. நீங்கள் புரியுதுமா அப்படிங்கிறீங்க. அப்போது சரியாக உங்கள் கையில் காஃபி ட்ரேன்னு தந்து அப்படியே கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே மாப்பிள்ளையோட ரிலேட்டிவ் ப்ளஸ் மாப்பிள்ளையோட அம்மா அண்ட் அப்பா அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி தான் போகிறீங்க. நீங்கள் யாரையுமே பார்க்க கிடையாது. அப்போது சரியா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் என்டர் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே வந்து அந்த என்ட்ரன்ஸு தான் பார்த்துருப்பீங்க. அங்கே நம்ம தாயாங்க தான் வந்திருப்பார். நீங்கள் அப்படியே தாயாங்க பார்த்துட்டு வைட் ஐஸில் தயாங் வா உட்கார் அப்படிங்கிறீங்க. அப்போது அங்கே இருந்த எல்லாருமே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்போது உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து ஐயா உனக்கு தெரியுமா அவரை? தெரியுமா தயாங் உட்காரினி. அம்மா இது தயாங், நான் லவ் பண்ணுற பையன் அப்படின்னு அங்கே இருந்த எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க அங்கே தயாங்கோட அப்பா, அதாவது நம்ம ஜோயலோட அப்பா உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே நம்ம ஜோயலும் உட்காந்துருக்கா. நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் எதுவுமே புரியல. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போது ஜோயல் உங்களை பார்த்துட்டே அவளோட ஐயை அப்படியே விங்க் பண்ணுறா. நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங் உங்களை பார்த்துட்டே அப்படின்னு அவரோட ஐப்ரோவை ரைஸ் பண்ண மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா நான் கொடுத்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பார்த்தியா இல்லையா? இல்லைம்மா பார்க்கல. மாப்பிள்ளையே அவர் தாண்டி. அப்புறம் என்ன போய் காஃபியை குடுறீ. ஓகே அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே வந்து காஃபியை கொடுக்குறீங்க. அப்படியே நீங்கள் ஜோயலுக்கிட்ட போனதும் ட்ரம்மா மாட்டேன் சொல்ல மாட்டியோடி நீ சொல்லலாம். அண்ணன் தான் சொல்ல வேணான்னுட்டா, இல்லைன்னா சொல்லி இருந்திருப்பேன் போடி அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே தயாங்கிட்ட காஃபி ட்ரெயின் ஏற்றுறீங்க. தயாங் அதை பார்த்துட்டே அவரோட ஐயை அப்படியே விங்க் பண்ணுறாரு. நீங்கள் என்ன ஒன்றும் இல்லை. அப்புறம் காஃபியை நீயே வச்சுப்பியா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியான்னு? எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே இந்த ட்ரேயை அவர்கிட்ட நிட்டுறீங்க. ஸோ அவர் அப்படியே அவரோட காஃபியை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே நேராக போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறீங்க. நின்றுட்டு நான் மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறீங்க. அப்போது எல்லாரும் நீ மாப்பிள்ளைக்கிட்ட பேசுமா அப்படின்னு. உங்கம்மா வயன் இதையும் சொதப்பி வைக்காத, இல்லை பேசணும், பேசு அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் மண்டையை கீழே குனிஞ்ச மாதிரிக்கு அங்கேருந்து ஓடி நேராக உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. தான் அப்படியே அவரோட காஃபி கப்பை வச்சுட்டு நேராக நீங்கள் போகிற அந்த வீட்லேயே வராரு. நீங்கள் எதுவுமே பேசலை. நேராக உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ உங்கள் அம்மா கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, தூக்கி எறிஞ்சிருப்பீங்களே, அதை போய் தேடுறீங்க. அது அப்படியே உங்களோட பெட்டுக்கு கீழே இருக்குது. நீங்கள் அப்படியே அதை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் தயாங்கோட பிக் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு நிமிரும் போதே தயாங் அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகியிருப்பார். நீங்கள் அவரை பார்த்துட்டே
ஏன் என்ன ஏன் பொய் சொன்னீங்க? நானா? நான் என்ன பொய் சொன்னேன்? நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு ஏன் சொல்லலை? சொல்லணும்னு தோணலை, ஸோ சொல்லலை. நீங்கள் கீழே போய் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. நான் ஏன் சொல்லணும்? இல்லை, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால் நீங்கள் அப்படி சொல்லிடுங்க. நீங்கள் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தானே ஆக்ட் பண்ண வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் கூட பண்ணலை. உங்களை அவர் அப்படியே இழுத்து அந்த வேர்ல்டில் அப்படியே பின் பண்ணி உங்களோட சாரி அப்படி உங்களோட ஹிப்பெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, சாரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹிப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் உங்களோட பேர் ஸ்கின்னில் அவரோட கையை வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே என்ன சொல்லணும்? ஏன் அங்கெல்லாம் கை வைக்கிறீங்க? கையிடுங்க. ஏன்னா எடுக்கணும், நான் தான் புருஷன் ஆக போகிறேன்னு நான் எடுத்துக்கணும். இல்லை, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை? இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, உன்னை இப்போது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் உன்னை பார்த்ததும் அப்போவே பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உன்னை தவிர வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. உன் கண்ணை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் நான் மறுபடியும் அந்த கண்ணில் விழுந்துட்டு தான் இருந்தேன். சொல்லப்போனால் உனக்கு என் மேலே க்ரஷ்ன்னு எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. உனக்கு என் மேலே க்ரஷ் வர்றதுக்கு முன்னமே எனக்கு உன் மேலே லவ் வந்துடுச்சு. உன்னோட குட்டி குட்டி விஷயங்கள், நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை ஆல்வேஸ் உன் பக்கம்தான் எடுத்துகிட்ருக்கோம். நான் உன்கிட்டேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்னால் மட்டும் ஏன் முடியலன்னு தெரியல. என்னால் உன்கிட்டேருந்து மூவ் ஆகி வரவே முடியல. உன்னை விட்டு வெளியில் வரும்போது வரணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் மேலே எனக்கு லவ் இன்னும் தான் குடிச்சு. அது குறைய கிடையாது. உன்னை பிரிஞ்சு அந்த 2 years நான் என் ஒர்க்குக்காக போயிருந்தேன். அப்போது எனக்கு தோணுச்சு, அவள் இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தோணுச்சு. உன்னை பார்க்காம என்னாலே போகாது. உன்னோட பிக் அதுதான், அது ஒன்று தான், அதை மட்டும்தான் பார்த்து வளர்ந்துட்டு இருந்தேன். இப்போது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு வயன், அவளை நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் எனக்கு அது எந்த வயனுன்னு தெரியல. பட் அப்புறமா உன்னோட ஃபோட்டோ கொண்டு காட்டினார். அப்புறம்தான் தெரிஞ்சுது அது என் வயனுன்னு. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட ஓகே சொன்னேன். ஆனால் நீ அதுக்கப்புறமும் அவங்க வீட்டில் உனக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் உனக்கு அது யாருன்னு தெரியல. அங்கே சுற்றி என்கிட்டே ஹெல்ப் பண்ண வந்தேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸாக தான் நான் பார்த்தேன். இதை வச்சு உன் மனசில் இடம் பிடிக்கலான்னு நினச்சேன். எனக்கு தெரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக வந்தா நீ அந்த பையனை எப்படியெல்லாம் பார்த்துப்ப, எவ்வளோலாம் ட்ரஸ்ட் பண்ணிப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எப்போது எந்த டைமில் எங்கே இருந்தாலும் சரி, நீ என்னை நல்லா பார்த்துப்ப, நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நாளைக்கே இந்த பணம் காசு, என்னோடய கம்பெனி இதெல்லாம் என்னை விட்டு போனாலும் கூட நீ என் கூட இருப்ப. அந்த நம்பிக்கை அது உன்கிட்ட மட்டும்தான் கிடைச்சிது. அதுதான் என்னை வேறு பொண்ணு பக்கம் போகவே விடலை. அந்த ஒரு விஷயம்
அது ஒவ்வொரு முறையும் உன் கண்ணை பார்க்கும்போதும் எனக்கு விளங்கின விஷயம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே பேனு ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஒரு மாதிரி ஷாக்கிங் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ எதுக்காக என்னை சூஸ் பண்ண? எதுக்காக பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ண என்னை சூஸ் பண்ண? இல்லை, எனக்கு வேறு யாரும் மைண்டில் வரல. அந்த டைம் நீங்கள் தான் ஜாயில் கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போது உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஓ, அதுவும் நல்லது தான். உங்ககிட்ட எவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிதே அப்படின்னு போதே அவர் அப்படி அவங்க நெத்தியை பார்த்துட்டு, இது நான் வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு கொஞ்ச நாள் இதில் நான் வச்ச குங்குமம் இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே ஷை ஆகுறீங்க. அவர் அப்படியே உங்களோட காதுகிட்ட இருக்க முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு, அழகாக இருக்குது, உனக்குன்னே செஞ்ச மாதிரி உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இதோட அழகு இன்னும் கூடி இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்க அவர், புரியுதா நான் சொல்கிறது? இந்த ஜும்காவுக்கே உன் காதில் இருந்ததா அழகு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்க அவர் உங்களை பார்த்துட்டு, எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்? என் பொண்டாட்டியா எப்படி வருவேன்? என் பொண்டாட்டியா எப்போ வருவேன்? வந்துடுவேன் கொடிய சீக்கிரம். அப்போது இப்போது நாடும் சொந்த காலெல்லாம் நிற்க வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச பையன் எனக்கு கிடைச்சிடும். சொன்னல, எனக்கு பிடிச்ச பையன் கிடைச்சா நான் என்னோட கோல்ஸ் இதெல்லாம் விட்டுருவேன். அவன் கூடவே லைஃப் லாங் இருப்பேன். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக, ஆஸ் அ ஒய்ஃபாக அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது சரியா உங்களோட ரூம் டோரை ஜோயல் லாக் பண்ணுறா. அப்போது தான் அப்படியே உங்ககிட்ட இருந்து தள்ளி வந்துட்டு அந்த ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஜோயல், நோ, ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், வா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஷையாக சிரிக்கிறீங்க. அப்போது ஜோயல், வர்றா, ஷையெல்லாம் வருது மேடத்துக்கு அப்படின்னு அவர், சுமாரே அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜோயல், சரிப்பா நான் கீழே போகிறேன், சின்ன பொண்ணு என் முன்னாடிலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அப்போது தான் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டேன், தலைவி போயிட்டு வரேன். ஓகே தலைவரே அப்படிங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. ஸோ இப்படி உங்களோட டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் மேரேஜ் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு போகிறீங்க. ஸோ எனக்கு உங்களோட மேரேஜ் அப்படியே ஒரு அழகாக, அப்படி ஒரு மேரேஜ், உங்களோட ட்ரீம் மேரேஜ், ஒரு பீச், அந்த பீச் சைடில் அழகாக அந்த லோட்டஸ் ஃப்ளவரெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரி ஒரு செட்டப், அந்த இடத்துல தான் உங்கள் கல்யாணம் நடக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது உங்களோட வெட்டிங் டெஸ்டினேஷன். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உங்களுக்காக தான் ஒவ்வொன்றத்தையும் ரெடி பண்ணியிருப்பார். ஸோ இப்படி உங்களோட கல்யாணம் எல்லாம் முடியுது. நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களோட சம்பிரதாயப்படி
வெட்டிங் நைட் உங்களோட அதாவது பொண்ணு வீட்டில் தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கீங்க. தாயாம் ரூமில் இருக்கார். உங்கள் அம்மா உங்களை அழகாக ரெடி பண்ணிவிட்டு, பாரு எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா நடந்துக்கணும், புரியுதா அப்படின்னு நீங்கள் அப்படி அவங்கள பார்த்துட்டு, அம்மா நீ அட்வைஸ் எல்லாம் பண்ண வேணாம், எனக்கே எல்லாம் தெரியும், நான் பெரிய பொண்ணு, எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே, இருந்தாலும் உனக்கு கொழுப்புடி அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்துட்டே, அப்படியா என்ன அவங்க, இனி உன்னோட கொழுப்பெல்லாம் நானும் உங்கள் அப்பாவோ கொழுப்பு கரைக்க போகிறதில்ல, உன் புருஷன் இருக்கானே அவன் கரைச்சிப்பான் அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது அவங்க அப்படி உங்களை ரெடி பண்ணிவிட்டு நேராக ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கிட்ட தான் கூட்டி கொண்டு போய் ஒரு பால் செம்பை உங்கள் கையில் கொடுத்து அப்படியே உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்புகிறீங்க. தாயம் கையில் அங்கே இருந்த மல்லிப்பூ எடுத்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே போனதும் தாயம் உங்களை அப்படியே அந்த கதவுலையே லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி அப்புறம் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டே, தானே அதெல்லாம் இல்லை, நீ என்னை ஏமாத்தினல்ல அதெல்லாம் இல்லை, என்னடி அப்படின்னா சொல்லாத, இதுக்காக தான் ரொம்ப காத்துட்ருக்கேன், அப்படி தான் சொல்லுவேன் தல்ல அப்படின்னு அவர் அப்படி அவங்க கையில் இருக்க அந்த செம்பெடுத்து சைடில், அதாவது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு அப்படியே உங்களை இழுத்து அவரோட லேப்பில் அப்படியே உட்கார வைக்கிறாரு பெட்டில். நீங்கள் அப்படியே அதில் உட்காந்துட்டு அவரோட கண்ணை பார்க்குறீங்க. அவர் அப்படி உங்களையே ஒரு மாதிரி ஹாஃப் ஐஸில் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இப்படி பார்த்தா மயங்கிடுவேனா அப்படின்னு அவர் மயங்கத்தான் வேணும் அப்படின்னுக்கிட்டே அந்த பால் எடுத்து அவர் குடிச்சிட்டு அப்படியே மீதியை உங்ககிட்ட தராரு. நீங்கள் அதை அப்படியே எடுத்து குடிக்கிறீங்க. நீங்கள் குடிக்கிறத அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அது நீங்கள் குடிக்கும்போது அந்த பால் உங்கள் தொண்டை வழியாக உள்ளே போகிறத அப்படியே ஒரு மாதிரி டெம்டேட்டடாக ஹாஃப் ஐஸில் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அது எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. நீங்கள் குடிச்சிட்டு பால் செம்பை அப்படியே சைடில் வைக்கிறீங்க. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே உங்கள் நெக்கில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தயம் சும்மா நான் தான் சொன்னேனே இதெல்லாம் இல்லைண்ணே. தயங்காடினா உனக்கு தயங்க இல்லை, தயங்க தானே உன் பேர், தயங்க தானே, என்ன இல்லை தயங்க தான் உன் பேர். முதலாவது நீ கன்ஃபியூஸ்டாகாமல் பேசு. ஆமாம் நீ தயங்க தான், உன் பேர் தயங்க தானே. ஆமாம், ஆனால் உனக்கு நான் புருஷன், என்ன எங்க வாங்க போங்க அப்படின்னு பேசணும். அப்படிலாம் பேச முடியாதுப்ப அப்படின்னு அவர் பேச மாட்டேயா, பேச வைப்பேன் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டே, தலைவரே நான் உங்களை இப்படியே கூப்பிட்டுக்கிறேன், தலைவர்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர், ஓஹோ தலைவிக்கே என்ன தலைவர்னு கூப்பிடணுமா? ஆமாம் கூப்பிடணும், என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணலாமா? என்ன என்ன பண்ணலாமா? அதுதான் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே அவர் எதுவுமே பேசலை. உங்களை ரொட்டேட் பண்ணி அப்படியே கீழே போட்டுட்டு அவர் உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் நெக்குக்கிட்ட வந்து அதை பைட் பண்ணி அப்படியே சக் பண்ணுறாரு. நீங்கள் தலைவரே ஏதோ தப்பாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு அவர் எதுவும் பேசாத, மார்னிங் மட்டும்தான் எனக்கு கேட்கணும், வேறு எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு
அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படி அவரே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்னடா இவன் புதுசாலாம் பண்ணுறானே அப்படின்னு. அவர் அப்படியே உங்கள் பல்லு ஒரு மூவ் பண்ணிவிட்டு, கருவாட்டு குழம்பா நீர் சேர்த்துற, ஒரு வாட்டி தின்ன பார்க்க பேத்துற அப்படின்னு போதே நீங்கள் அவர் பார்த்துட்டு, ஒரு வாட்டி தானா, அப்போது ஒரு வாட்டிக்கு மேலே வேண்டாமா அப்படின்னு அவர், உன்னை பார்த்தா ஒரு வாட்டி மட்டும் அப்படி தின்னணும்னு தோணும், வாழ்க்கை முழுக்க உன்னை தின்னணுண்டி, கிளவியானாலும் கூட. தாயம், ஆமாம், பிள்ளைங்க பிறந்து அதுக்கு பிள்ளைங்க பிறந்து அதுகளுக்கும் பிள்ளைங்க பிறந்தாலும் நான் இன்னும் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் செய்வேன். என்ன பேசுகிற நீ, என்ன பேசுகிற, நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்னு கிட்டே அவர் உங்களை கிஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ அவரை ரொட்டேட் பண்ணி அவருக்கு மேலே வந்துட்டு, ஹலோ சகவாசி நீ வந்து சுவாசி அட்ட விட்ட பழகு அச்சபசு பேபி நந்தன் காஃபே மெல்ல 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 என்ன முழுங்கு அப்படின்னு அவர் எதுக்குன்னு முழுங்கிட்டா போச்சு அப்படின்னு உங்களை கிஸ் பண்ணி அப்படியே உங்களோட நைட் அப்படியே ஸ்பெண்ட் ஆகுது. எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ஸோ சாரி. அதுக்கப்புறம் இப்படி மார்னிங் ஆகுது, 2 பேரும் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அப்படியே படுத்து கிடக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டாக தான் வைக் ஆகுறாரு. அவரோட செஸ்ட்டில் தான் நீங்கள் படுத்துருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹேரை அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்து, எவ்வளோ நாள் ஆசை தெரியுமாடி உங்களோட இப்படி இந்த மாதிரி இருக்கணும்னு, அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலி, இதுவே போதும் அப்படின்னு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவரை பார்த்துட்டு, அப்படியா இது போதுமா, குழந்தைங்கள்லாம் வேண்டாமா, நீ எப்படி இருந்துச்சு, நீ எந்திரிக்கும் போதே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னும் போது அவர், ஆனாலும் தரமாட்டேன்னு நைட் ஃபுல்லாக கூட நல்லா கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு நீங்கள் தலைவரே அதெல்லாம் பேசக்கூடாது, அது ஒரு உணர்ச்சி மிகுதியில் அப்படி நடந்துடுச்சு, அதெல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவர், அப்படியா அப்படியா தலைவி அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போது அவர் எதுவுமே பேசலை, அப்படியே உங்களையே பார்த்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ மோர் தென் யூ அப்படிங்கிறீங்க. அப்போ அப்படியா, என்னை விட நீ மோரா, ஆமாம் அப்படின்னு. அப்போது எனக்காக இன்னொரு ரவுண்ட், அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் அப்படியா வலிக்குதா அப்படின்னுக்கிட்டே அவரோட ஹேண்டை அப்படியே கீழே கொண்டு போய் அதை அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் தயம் என்ன பண்ணுறேன், நீ தான் சொன்னியே வலிக்குதுன்னு, அதுதான் மசாஜ் பண்ணி விடுறேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் போதே அவர் உங்களை பார்த்துட்டு, எனக்கு 5 குழந்தை பெற்று தருவையா, 5 நான் மனுஷன் இல்லை வேறு எதுவும் பெற்று தருவியான்னு கேட்டேன். பெற்று தருவையா, ஆனால் 5 குழந்தைன்னு ஓவரு ப்ளீஸ் எனக்காக பெற்று தரேன், எனக்கு தெரியும் பெற்று தருவேன்னு, எனக்காக நான் தான் சொல்லிட்டேனே ஓகேண்ணா, இதுக்கப்புறம்
அப்படின்றது. அவர் அப்படி உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராரு. நீங்கள் விடு 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 கீழே அட்டா தருவாங்க அப்படின்னு நீங்கள் இழந்து அங்கே இருந்து ஓடிப்பீங்க. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஹாப்பி என்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரியை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க. அண்ட் நான் இந்த லாஸ்ட் சீன் முன்னுக்கு இருக்க சீன்ஸ் எல்லாம் நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த லாஸ்ட் சீன் மட்டும் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நைட் பேசிகிட்டு இருக்கும்போதே என் தொண்டை அடைச்சிடுச்சு. அதனால தான் அப்படியே மார்னிங் எழுந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி கேட்குறவங்களுக்கு தெரியும், விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெக்கார்டிங்கில். அப்படி விளங்கலைன்னா இதுதான் ரீசன். ஸோ அதனால் இப்போ மார்னிங் ரெக்கார்ட் பண்ண செஷனில் இந்த காக்கா கத்துறது, குருவி கத்துறது, ரோட்டில் போகிற வாகனங்கள்கிட்ட சத்தம் இதெல்லாம் கேட்டுருந்துருக்கோம். சாரி, நான் முன்னமே ஸ்டோரி கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. என்னோடய 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் மஸ்ட் பிகிலு, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கேவலமாக பாட்டு பாடி இருந்திருப்பேன், ஜஸ்ட் கரோ. ஓகே, பாய்.